சில்க்ஸ் ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல். பழைய நகையை கொடுத்து வைட் 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் அருகே உள்ள மானாபரநல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் சங்கரகுமார். இவருக்கு சபரிகண்ணன் என்ற மகன் உள்ளார். 15 வயதான இவர் வீரவநல்லூரில் உள்ள தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 4ஆம் தேதி மாணவர் ஒழுங்கீனமாக நடந்து கொண்டதாகவும் இதனால் ஆசிரியர்கள் அவரை கண்டித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் விரக்தியடைந்த சபரிகண்ணன் விடுமுறை முடிந்து கடந்த 7ஆம் தேதி பள்ளிக்கு செல்லும் போது விஷம் குடித்துள்ளார். இதையடுத்து பள்ளியில் மயங்கி கிடந்த மாணவரை ஆசிரியர்கள் உடனடியாக மீட்டு சேரன்மாதேவி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக மதுரையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். 10 நாட்கள் சிகிச்சையில் இருந்த சபரிகண்ணன் கடந்த 17ஆம் தேதி காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சபரிகண்ணனின் மரணம் அவரது உறவினர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. ஆத்திரமடைந்த மாணவரின் உறவினர்கள் வீரவநல்லூர் காவல் நிலையம் முன்பு திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பரபரப்பான சூழல் நிலவியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் தனியார் பள்ளி தாளாளர், தலைமை ஆசிரியர், வகுப்பு ஆசிரியர் உள்ளிட்ட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டுமென அவர்கள் கோரிக்கை வைத்தனர். நீண்ட நேரம் நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பிறகு உறவினர்கள் போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர். இந்த நிலையில் போராட்டம் கலைக்கப்பட்ட சில நிமிடங்களில் மேலும் ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்துள்ளது. மாணவர் சபரிகண்ணன் படித்த தனியார் பள்ளிக்கு சொந்தமான வாகனங்கள் வீரவநல்லூர் வெள்ளாங்குழி செல்லும் பிரதான சாலையை ஒட்டியவாறு நிறுத்தப்பட்டிருந்தன. நள்ளிரவு சுமார் 12 மணியளவில் இந்த வாகனங்கள் மீது மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டுகளை வீசியுள்ளனர். இந்த தாக்குதலில் அடுத்தடுத்து நிறுத்தப்பட்டிருந்த சில வாகனங்கள் தீப்பிடித்து எரிய தொடங்கின. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்ததும் சேரன்மாதேவி தீயணைப்பு படையினரும் காவல்துறையினரும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இது குறித்து போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்த மாணவர் சபரிகண்ணனின் உறவினர்கள் பள்ளி வளாகத்திற்குள் புகுந்து பேருந்துகளுக்கு தீ வைத்தது தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். பள்ளி மாணவன் உயிரிழந்த விவகாரத்தில் பேருந்துகளை எரிக்கும் அளவுக்கு போராட்டம் வன்முறை சம்பவமாக மாறியுள்ளது. நெல்லையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.